என் அம்மாவை சாகடிச்சது உன் தாத்தாவும் பாட்டியும் தான். அதுவே இன்னும் ஆறாத ரணமா என் மனசுலயே இருக்கு. அதுக்குள்ள என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? உன்ன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத்த, ரேவதி என்னைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கணும்னு நினைச்சதில்ல. அது என்னோட நோக்கமும் இல்லை. நீங்க தான் எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னை பிரிஞ்சு அவளால இருக்க முடியாது. என் சந்தோஷமே அவதான். அத்த, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு எனக்கு புரியல. இந்த சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் யார ஜென்ம விரோதியா நினைக்கிறேனோ அந்த குடும்பத்திலேருந்து வந்து என்ன முட்டாளாக்கியிருக்கேன். அந்த துரோகத்தை நான் எப்படிடா மறக்க முடியும்? உன்னை நம்பி என் குடும்ப பொறுப்பு, பிசினஸ்னு எல்லாத்தையுமே ஒப்படைச்சேன். அப்போ கூட என்னை ஏமாத்துறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லைல்ல? இது வரைக்கும் நான் பல வாட்டி உங்ககிட்ட விளக்கம் சொல்லிட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி, என்னால உண்மையை சொல்ல முடியல. எந்த சூழ்நிலையிலயும் நீ நேர்மையா இருந்திருந்தா உன்னை நான் பாராட்டியிருப்பேன். ஆனா நீதான் என் குடும்பத்துல பிரச்சனை பண்ண வந்தவனாச்சே. நீ எப்படி உண்மையை சொல்லுவ? அந்த ராஜா சேதுபதியோட பேரன் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல? அப்பெல்லாம் கூடவே இருந்துட்டு என்னை ஏமாத்தினவன் தானே நீ. அதோட என் தங்கச்சி நீ யாருன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணப்பலாம் எங்களை முட்டாளாக்குனவன் தானே நீ. நீ நியாய தர்மத்தை பத்தி பேசுறதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பைக்ல எல்லா விஷயங்களும் பண்ணியாச்சு. நீங்க சொன்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. எப்படி இருக்கு மேடம்? உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே செஞ்சிருக்கீங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியாரிட்டி சார். மேடம், பைக் யார் வேணும்னாலும் வாங்கலாம். ஆனா உங்க அளவுக்கு அதை கவனமா ரசிச்சு ரசிச்சு பார்த்து ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு இன்வால்மெண்ட்டோட வாங்குற கஸ்டமர் ரொம்ப ரேர் மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலி உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஆசை ஆசையா கேட்கும்போது எங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்துடுது மேடம். இந்த ஃபிட்டிங்ஸ் பண்ண டீம் ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணாங்க. we are very happy மேடம். இட்ஸ் so nice of you. மேடம், பொதுவாக நான் அஃபிஷியலாக தான் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுவேன். ஆனால் நீங்கள் இந்த பைக் வாங்குறதுல காட்டின அக்கறையை பார்க்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி மேடம். தேங்க்யூ சார். ஆனா ஆக்சுவலி அவர் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சது என்னோட லக்கு. ஐ லவ் him so much. அதை நீங்கள் சொல்லவே வேணாம் மேடம். இந்த பைக்கே சொல்லும் உங்கள் லவ் எப்படிப்பட்டதுன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். இதை உடனே டெலிவரி கொடுப்பீங்களா? ஷுவர் மேடம். நீங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. 1 hourல டெலிவரி கொடுத்துட்றோம் மேடம். ஆ இருங்க இருங்க இருங்க. அவ ஏதோ தலைவலின்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்துட்டு இருக்கா. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னா. பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? தலைவலி தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னீங்க. எங்க அவ? சாரிங்க, அவ வீட்ல இல்ல. எங்க போயிருக்கா? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்ல அதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்க பைக் ஷோரூம் போயிருக்கா. ஏய், இதான சரியான சந்தர்ப்பம். அடிச்சு தூக்குடா. ஆளு கண்டிப்பா செத்துருப்பாளடா. தூக்கி வீசின வேகத்துக்கு கண்டிப்பா அவ செத்துருப்பாடா. இப்பதான்டா என் மனசுல இருந்த கோவம் போயிருக்கு. என்ன கல்யாண நாள் அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னாரா? அதனாலதான் நீங்க அவ்வளவு தூரம் வெளியில போக வேண்டாம்னு சொன்னீங்களா? இது தெரியாம நானும் அவளுக்கு துணை போயிட்டேனே.
ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சகல ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். காரணம் இல்லாம சகல எதுவும் சொல்ல மாட்டாரு. அது ஏன் ரேவதிக்கு புரியல? நீயும் தேவையில்லாம ரேவதி கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டிய. சாரிங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ சாதாரணமா தான் சொன்னா. நானும் ஏதோ சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறான்னு சரின்னுட்டு தப்பு செஞ்சுட்டேங்க. ரொம்ப சாரி. சகல, நீ ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா, எங்க இருக்கான்னு கேளு. என்னாச்சு சகல? ஃபோன் எடுக்கலையா? ரிங் போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருப்பா. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளா? எங்க எனக்கு பயமா இருக்குங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ரோகிணி, பதற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. நீ ஏன் பயப்படுற? அப்புறம் ஏங்க அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது வண்டியில கூட போய்கிட்டு இருப்பா, அதனால எடுத்துருக்க மாட்டா. சத்தத்துல கேட்டிருக்காது. நீ விட, எதுக்கு பதட்டப்படுற? நீ இவ்வளவு பயந்து நான் என்னைக்குமே பார்த்தது இல்லப்பா. எனக்கு ஒண்ணுன்னா நான் என்னைக்கும் பயந்ததில்லை. அதுக்காக நான் கவலைப்பட்டதும் இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுங்க. பிஸ்னஸில் நான் ஜெயிச்சிருக்கேன். குடும்ப வாழ்க்கையில் தோற்று போனவன் தானே. என் மேலே பாசமாக இருந்த 2 பேரை நான் இழந்திருக்கேன். ஆனால் எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி என்னால் ரேவதி இழக்க முடியாதுங்க. அவளுக்கு ஒன்று என்னால் தாங்கிக்க முடியலைங்க. எனக்காக அவன் அம்மாவை பகிச்சுக்கிட்டா. எனக்கு பதிலாக அவள் பண்ணாத தப்புக்கு லாக்அப்பில் இருந்தா. என் மேலே எந்த தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்காக அவள் வீட்டு வாசலே சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஒன்று நான் எப்படிங்க சாதாரணமாக இருக்க முடியும்? சகல, வருத்தப்படாதுப்பா. ரேவதிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுப்பா. லைஃப்பில் நம்மளை நேசிக்கிற, நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் துணையாக அமையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுசாக நேசிச்சவங்க அவன். எனக்காக என்ன வேணா செய்வான். அவளாம் இல்லைன்னா என் வாழ்க்கையே வெறுமையாயிடுங்க. சகல, இப்ப எதுக்குப்பா நீ இவ்வளவு யோசிக்கிற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஜஸ்ட் ஃபோன் எடுக்கல, அவ்வளவுதானப்பா. இல்லைங்க, டிஸ்டர்ப்டாகவே இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. சகல, கவலைப்படாதப்பா. அந்த கடவுள் ரேவதிக்கு துணையா இருப்பாரு. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நம்பு. நாம இப்ப பைக் ஷோரூம் போறோம்ல, அங்க ரேவதி இருப்பா. நீ வேணா பாரு, அங்கதான் இருப்பா.